ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் சமையல். இன்றைக்கி நம்ம மெட்ராஸ் சமையலில் சீஸ் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது நமக்கு ஓரளவுக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய பேசிக் பொருட்கள் வச்சு நம்ம பண்ண போகிறோம். சீஸ் கேக்குக்கு ரொம்ப முக்கியமான பொருள்னா க்ரீம் சீஸ். இதை நம்ம வீட்டில் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு நம்ம க்ரீம் சீஸ் பண்ணிடலாம். இது பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 1 லிட்டர் தண்ணி சேர்க்காத கெட்டியான பால் எடுத்திருக்கேன். இது 4 கப். இதை ஒரு பேனில் மாற்றிட்டு பால் கொதிக்கட்டும். இந்த மாதிரி பால் கொதித்ததும் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக எலுமிச்சை பழத்தோட சாறு சேர்த்து நம்ம திரைய வைக்கணும். நான் 4 டேபிள் ஸ்பூன் எலுமிச்சை பழத்தோட சாறு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்துகிட்டே இருக்கும்போது பால் தனியாக பன்னீர் தனியாக பிரிஞ்சு வரும். இந்த மாதிரி ஃபுல்லாக பிரிஞ்சதுக்கப்புறமா இதை நம்ம வடிகட்டிடலாம். வடிகட்டிட்டு இதை நம்ம ஒரு வாட்டி தண்ணியில் அலசி வச்சிடலாம். எலுமிச்சை பழத்தோட ஸ்மெல் கொஞ்சம் வராமல் இருக்கும். அதுக்காக இதை லைட்டாக புழிஞ்சிட்டு ஒரு 20 நிமிஷம் போல் அப்படியே இருக்கட்டும். இப்போது இதை எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிடலாம். எல்லாத்தையும் மாற்றிட்டு கூடவே ஒரு சிட்டிகை உப்பு, ரொம்ப கொஞ்சமாக போதும், நம்ம கேக் பண்ணுறதுனால நல்லா அரைச்சி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது இன்னும் க்ரீம் மாதிரி வரல, அதனால் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் பால் சேர்த்துட்டு மறுபடியும் நம்ம நல்லா அரைக்கணும். இப்போ பார்க்குறப்போ இன்னும் கொஞ்சம் க்ரம்பிளியாக தான் இருக்குது. அதனால் இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் பால் சேர்த்துட்டு நம்ம நல்லா அரைச்சி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எந்த வித நரையும் இல்லாமல் இந்த அளவுக்கு ஸ்மூத்தாக வரணும். பால் நம்ம எடுத்தோடனே அதிகமாக சேர்த்துடக்கூடாது, கம்மியாக தான் சேர்க்கணும். அரைச்சிட்டு தேவைப்பட்டால் மட்டும் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குன்னு. இந்த மாதிரி வரும். இவ்வளோ தான் க்ரீம் சீஸ். இதுக்கப்புறமா நமக்கு எந்த ரெசிப்பியில் க்ரீம் சீஸ் வேணும்னாலும் இதே மாதிரி நம்ம செஞ்சு சேர்த்துக்கலாம். க்ரீம் சீஸ் ரெடியாக இருக்குது. இதுக்கப்புறமா நம்ம சீஸ் கேக்குக்கு தேவையான மீதி பொருட்கள்லாம் ரெடி பண்ணி வச்சிடலாம். ஃபஸ்ட்டு கீழே வைக்கக்கூடிய அந்த பிஸ்கட் லேயருக்கு 12 மாரிகோல்டு பிஸ்கட் எடுத்திருக்கேன். அதை பவுடர் பண்ணி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் உருக்குன நெய், அப்படி இல்லைனா வெண்ணெயை நம்ம சேர்த்துக்கலாம். நான் நெய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு மறுபடியும் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை நம்ம எந்த பேனில் பண்ண போகிறோமோ அதில் மாற்றிக்கோங்க. நான் இன்றைக்கி ரொம்ப சின்ன பேன் தான் எடுத்திருக்கேன். இதை இந்த மாதிரி லெவல் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். நம்ம இன்றைக்கி மாம்பழம் வச்சு சீஸ் கேக் பண்ணுறதுனால ஒரு ரொம்ப பெரிய பழுத்த மாம்பழம் எடுத்திருக்கேன். நல்லா இனிப்பாக இருக்கிறத எடுத்துக்கோங்க. நமக்கு 1 கப் அந்த பல்ப் வேணும். அது மாதிரி இதை நம்ம அளந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட 1 கப் இருக்குது. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல க்ரீம் சீஸ், அதை அப்படியே ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. 1 லிட்டர் பாலில் நமக்கு 150 கிராம் க்ரீம் சீஸ் கிடைக்கும். நீங்கள் கடையில் வாங்கக்கூடிய க்ரீம் சீஸ்னாலும் 150 கிராம் க்ரீம் சீஸ் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ இதை ஒரு ஒயர் விஸ்க் அப்படி இல்லைனா எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு நம்ம பீட் பண்ணணும். ஒயர் விஸ்க் அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கலந்து வச்சுக்கோங்க. அப்போ தான் இன்னும் கொஞ்சம் லைட்டாக ஃப்ளஃபியாக இருக்கும். நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போ இதில் 1/2 கப் கண்டென்ஸ்டு மில்க், மில்க் மேடுன்னு நமக்கு வாங்க கிடைக்கும்ல அது. இதிலவே நமக்கு இனிப்பு இருக்கும். அதனால் நான் எக்ஸ்ட்ரா இனிப்பு எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. சேர்த்துட்டு இதை நம்ம மறுபடியும் நல்லா கலந்து வச்சிடலாம். இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறமா இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல மேங்கோ பல்ப், அதிலிருந்து 3 டேபிள் ஸ்பூன் போல், 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் போல் நமக்கு தேவையான அளவு சேர்த்துட்டு மறுபடியும் இதை நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். ரெடியாக இருக்குது. சீஸ் கேக்குக்கு பேஸ் ரெடி பண்ணியாச்சு. ஆனால் நம்ம இதை பேக் பண்ண போகிறதில்ல. அதனால ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுக்கறதுக்காக நமக்கு ஜெலட்டின் அப்படி இல்லைனா அகர் அகர் அந்த இது வேணும். அப்போ தான் ஸ்டேபிளாக நிற்கும். நான் இன்றைக்கி அகர் அகர் பயன்படுத்தியிருக்கேன். அப்படி இல்லைனா ஜெலட்டின் சேர்த்துக்கோங்க. ரெண்டுத்துக்குமே ஒரே ப்ரொசீஜர் தான். இப்போது ஒரு பேனில் 1 டீஸ்பூன் அகர் அகர் பவுடர் கூடவே 6 டேபிள் ஸ்பூன் போல் தண்ணி சேர்த்துட்டு 5 நிமிஷம் போல் இது இருக்கட்டும். இப்போது 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ்வில் வச்சுட்டு இதை சூடு பண்ணணும். ஜெலட்டின் சேர்க்கும்போது சூடு பண்ணும்போதே அது கரைஞ்சிரும். ஆனால் அகர் அகர் நம்ம சேர்க்கும்போது அதை கொதிக்க வைக்கணும். அப்போ தான் செட் ஆகும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த சீஸ் கேக் பேஸ், அதுலேருந்து கொஞ்சமாக எடுத்துகிட்டு இதோட நல்லா கலந்துக்கோங்க. அப்போ சமமாக மிக்ஸ் ஆகும். அதுக்காக தான் இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறமா நம்ம இந்த பவுலில் மாற்றிடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், ரெடி ஆகியாச்சு. இப்போ இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல பிஸ்கெட், அதுக்கு மேலே அப்படியே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம லெவல் பண்ணிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், சீஸ் கேக் லேயர் ரெடி ஆயிரும். இதை கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. இப்போது மீதி இருக்கக்கூடிய அந்த மேங்கோ பல்ப் இருக்குல்ல, அதை வச்சு ஒரு ஜெல்லி லேயர் நம்ம தயார் பண்ணணும். அது பண்ணுறதுக்கு மறுபடியும் ஒரு பேனில் 1/2 டீஸ்பூன் அகர் அகர் கூடவே 1/4 கப் தண்ணி, 4 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து 5 நிமிஷம் ஊற வச்சிடலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா மறுபடியும் ஸ்டவ்வில் வச்சுட்டு
ஆன் பண்ணிவிட்டு இது வந்து கொதிக்கட்டும். இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து ஆஃப் பண்ணணும். இனிப்புக்காக 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துருக்கேன். கொஞ்சம் புளிப்பான மாம்பழம் அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதில் மீதி இருக்கக்கூடிய மாம்பழத்தோட பேஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா நம்ம கலந்து விட்டுறணும். இந்த மாதிரி கலந்து ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம்ல நம்மளோட சீஸ் கேக், அது மேலே அப்படியே சேர்த்துட்டு இதை வந்து நம்ம லெவல் பண்ணிடலாம். இதை வந்து 4லேருந்து 6 மணி நேரம் போல் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. அது செட் ஆனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணோன்னா சரியாக இருக்கும். இப்போ நம்மளோட சீஸ் கேக் நல்லா செட் ஆகி சூப்பராக வந்திருக்கு. இது மேலே சும்மா அழகுக்காக கொஞ்சம் ஒயிட் சாக்லேட்டை உருக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது வந்து சும்மா எல்லாமே இனி இருக்கிறதெல்லாம் வந்து ஆப்ஷனல் தான். ஸ்ப்ரிங் பேன்னா நம்ம ஈஸியாக கேக்கை வெளியே எடுத்துடலாம். அப்படி இல்லைன்னா சுற்றி வந்து பட்டர் பேப்பர் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளால் ஈஸியாக வெளியே எடுக்க முடியும். ஒரு 2-3 ஸ்ட்ராபெரி பீஸ், கொஞ்சம் புதினா இலை வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட சூப்பரான சீஸ் கேக் தயார். இதை வந்து நான் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஆஹா, சூப்பராக இருக்குது. அந்த லேயர்ஸ்லாம் அவ்வளோ செட் ஆகி ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்கு. அதோட டெக்ஸ்சருமே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. டடா, நம்மளோட சீஸ் கேக் ரொம்ப ரொம்ப சூப்பராக அழகாக தயாராகிடுச்சு. இப்போ அதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை எறும்புகள் மலரட்டும்.